மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு உண்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணினா உண்மையாகவே நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சதாக அர்த்தம். மக்கள் சக்தி சேனல் வந்து எந்தெந்த பொய்யெல்லாம் அரசியலில் பொய் சொல்லி நம்ம அவங்க பக்கம் கவர்றாங்களோ அவங்கள பற்றி, நாட்டில் யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா, பத்திரிகையில் வந்ததுன்னா அதை ஆராய்ஞ்சு அதை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவது தான் மக்கள் சக்தி. உங்கள் சக்தியை தூண்டுவது தான் மக்கள் சக்தி சேனல். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இன்னொருத்தர் ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் நடிகர் மகனே அப்படின்ட்டு பாடுவோம். வாங்க அவரை பற்றி பார்ப்போம் மக்கள் சக்தி சேனலில். அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும். நான் அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? ஏன்னா அவ்வளவு தண்ணி குடிச்சு, நல்ல தண்ணியை தான் நான் சொல்கிறேன், அவ்வளவு தண்ணியை குடிச்சு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது அவரை வந்து எங்கன்னா நீங்கள் தான், ஆமாம் நான் தான் பி டீம், நான் தான் டிஎம்கேக்கு தான் பி டீம், நான் வந்து வேணுட்டேன்னு நடிக்கிறேன் அங்கேயும் நடிக்கிறேன். ரூபா 41 கொலை நான் தான் செஞ்சேன், நான் லேட்டாக போனதுனால தான் நடந்துச்சு, நான் தெரியாமல் அவங்க மேலே பழியை போட்டேன், அரசாங்கத்து மேலே எப்படியாவது பழியை போட்டால் அரசு எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவோம், ஏன்னா அவங்களுக்கு பி டீம் தானே நாங்கள், அவங்க எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அப்படி தான் சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அந்த விஜய் ஓட்டு நடிகனுக்கெல்லாம் போடக்கூடாது. உங்கள் ஏரியாவில் யார் சுயேட்சையாக நிற்கிறாங்களோ, யார் உண்மையாக ஒரு பண பின்பலம் இல்லாமல் உண்மையாக வந்து நிற்கிறாங்களோ, இந்த பிராண்டட் கட்சி எல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு போடுங்க. ஏதோ வேறு இதில் இருப்பாங்க, அந்த விசில் வந்து இந்த கட்சிக்கு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களோட கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும். நான் அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். அடேங்கப்பா. ஆஹா. இப்போ பாவம் இவர் வந்து சொன்னதை கேட்டிங்களா? முதலமைச்சரை பற்றி சொல்கிறார். சரி, முதலமைச்சருக்கு எதிராக இவர் வந்து போட்டி போடுறார், உண்மையாக எதிராக வரார் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏதோ இவரோட பேச்சை நம்பலாம். ஆனால் இவர் அன்றைக்கு அந்த கட்சிக்கே இவர் பி டீம், எதிர்கட்சி ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்காக அந்த கட்சியோட சண்டை போடுற மாதிரி நடித்து எப்போ பார்த்தாலும் உனக்கும் நானும் தான் எதிரி, நீயும் நானும் தான் எதிரின்னு அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறார். நம்மளும் இவர் பாணியிலேயே சொல்லுவோமா? வரீங்களா? வாங்க. இப்போ வச்சுப்போமே, நம்ம டிவிகே தலைவர்
அந்த செப்டம்பர் ஒரு சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு 41 பேரை கொண்டுவிட்டு பாவம் அவருக்கு வந்து தூக்கமே வராது. இனி லைஃப் டயத்தில் அவருக்கு தூங்கவே முடியாது. தண்ணி குடித்தாதான் தூங்க முடியும். மீன்ஸ் தாகம் தீர தண்ணி குடித்தாதான் தூங்க முடியும் அவரால். நைட்டு வந்து ஒரு 10 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு, நான் நல்ல தண்ணியை தாங்க சொன்னேன், குடித்தாதான் தூங்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருச்சு இல்லையா. நான் ஒருத்தர் நம்ம வீட்டில் செத்து போனாலே நம்ம கஷ்டப்படுவோம். இவரா என்னடானா ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்காருங்கிறாங்க. அப்போ அந்த கரூரில் 41 பேர் போன ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த விஜய் இருந்திருப்பார்ல. அப்போ அவர் வீட்டில் விழுந்த அமைதி தானே, அவருக்கு தூக்கம் வராது தானே. நைட்டு பாவம் என்னைக்காவது இப்படி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் தண்ணி குடிச்சு, நான் சொல்கிற தண்ணி வேறு எதுவும் இல்லைங்க, நல்ல தண்ணி தான் சொல்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு தூக்கம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேளை ஒரு நாள் நல்லா தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவரை போய் விஜயண்ணா விஜயண்ணா தளபதி அப்படின்னு சூப்பர் ஸ்டார். ஐயோ உங்களுக்கு தான் அந்த பட்டம் கிடையாது அண்ணா. ஐயோ என் வீட்டுக்கு அண்ணான்னாரு, எங்கள் வீட்டு தம்பி விஜய் தம்பி. ஐயா விஜய் தம்பினாலும் எழுந்துக்க மாட்டாரு. எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஏங்க அப்படின்னு, எப்பா விஜய் தம்பி விஜய் அண்ணா எழுந்துருங்கப்பா. நானும் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது, விஜய் அண்ணா அந்த 41 ரூபா 41 கொலை நான் தான் செஞ்சேன், நான் லேட்டாக போனதுனால தான் நடந்துச்சு, நான் தெரியாமல் அவங்க மேலே பழிய போட்டேன், அரசாங்கத்து மேலே எப்படியாவது பழிய போட்டால் அரசு எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவோம், ஏன்னா அவங்களுக்கு பி டீம் தானே நாங்கள், அவங்க எப்படியும் காப்பாற்றிடுவாங்க, அதனால நான் அரசு மேலேயே பழிய போட்டேன் நான் தான். ஆனால் நான் லேட்டாக வந்தது தான் காரணம், என்னால் தான் அந்த 41 பேர் போனாங்க, அதனால தான் தூக்கம் வராமல் தவிக்க. இப்படி சொல்லுவார்ல, இப்படி தானே உண்மையாக இருந்தால் சொல்லுவார். அந்த மயக்கத்தில், ஏன்னா அவ்வளவு தண்ணி குடிச்சு, நல்ல தண்ணியை தான் நான் சொல்கிறேன், அவ்வளவு தண்ணியை குடிச்சு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது அவரை வந்து எங்கண்ணா நீங்கள் தான், ஆமாம் நான் தான் பி டீம், நான் தான் டிஎம்கேக்கு தான் பி டீம், நான் வந்து வேணுட்டேன்னு நடிக்கிறேன் அங்கேயும் நடிக்கிறேன், அரசியலில் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை. போய் பாருங்க, கேட்டு பாருங்க, அப்படி தான் சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அந்த விஜய் ஓட்டு நடிகனுக்கெல்லாம் போடக்கூடாது. உங்கள் ஏரியாவில் யார் சுயேட்சையாக நிற்கிறாங்களோ, யார் உண்மையாக ஒரு பண பின்பலம் இல்லாமல் உண்மையாக வந்து நிற்கிறாங்களோ, இந்த பிராண்டட் கட்சி எல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு போடுங்க. ஏதோ வேறு இதில் இருப்பாங்க, அந்த விசில் வந்து இந்த கட்சிக்கு கூட கொடுக்காம வேறு கட்சிக்கும் கொடுப்பாங்க அந்த இடத்துல. இப்போ அந்த கட்சிக்கு தான் பிராண்டு இல்லை விசில், இப்போதைக்கு அந்த கட்சிக்கு சின்னம். ஆனால் டிவிக்கே நிற்காத இடத்துல வேறு யாராவது இருந்தால் அவங்களுக்கு கூட அந்த விசில் சின்னம் ஒதுக்குவாங்க. அவங்க சுயேட்சையாக உள்ள அந்த விசிலுக்கு வேணால் போடுங்க. புரிஞ்சுதா? போங்களேன், விஜய் அண்ணான்னு எழுப்பி பாருங்க போய், அதுதான் சொல்லுவார்.